யார் சொல்லிக் கொடுப்பா இந்த சீதா சரித்திரத்தை? என்ன அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க மாட்டா, தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுப்பா. இன்னைக்கு அவள்லாம் விருத்தாசிரமத்தில் இருக்கா. பெட் டைம் ஸ்டோரிஸ்னே பேர் இங்கிலீஷில் இதுக்கலாம். என்ன தாச்சுக்கும் பொழுது குழந்தைக்கு அந்த நாளில், இப்போ விஷயம் வேற, தாச்சுக்கும் போது அப்படியே குழந்தைகள் கையில் இது இருக்கும், இது கேட்டே அது கேட்டால் தான் தூக்கம் வரும், இதை பார்த்தா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள கதை. அந்த நாள் கதை குழந்தைகளோடது என்ன அப்படின்னா, பாட்டி பக்கத்தில் படுத்துட்டு ராமாயணம் சொல்லுவா, பாரதம் சொல்லுவா. அப்போ என்னென்ன அதெல்லாம் உள்ளே இறங்கும். குந்திப்பட்ட கஷ்டம், திரௌபதி கட்ட கஷ்டம், சீதப்பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் உள்ளே இறங்கும் பொழுது நமக்கும் வாழ்க்கையில் அவாப்பட்ட கஷ்டத்தோட, அதான் சொன்னேன், 100ல் 1 பங்கு கூட நம்மக்கிட்ட வராது. இதை போய் நம்ம சகிச்சுக்க முடியாதா அப்படின்னு ஈஸியாக சகிச்சுருவா. அப்படிங்கிற பண்பெல்லாம் எங்கே போச்சு இப்போ உள்ள குழந்தைகளுக்கு? இப்போ லோகத்துக்கு இந்த ஒரு ஆச்சரியமான சரித்திரத்தை பிரகடனம் பண்ணணும்னு தேவி சங்கல்பிச்சு, இதை ஆச்சரியமாக இந்த சரித்திரத்தை நடத்திண்டா அப்படின்னு